நான் நினைத்திருக்கிற காரியங்கள் நடைபெறாமல் போய்விடுமோ? என்னுடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட்டு விடுமோ? நான் நிற்கிற இடம் சரிந்து விடுமோ? என்னுடைய கால்கள் தள்ளாடி விடுமோ என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் சூழ்நிலைகள் மாறும் பொழுது கவலைப்படுகிறோம். இப்படியாக பக்தன் சொல்கிறான், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை தாங்குகிறது. சில நேரத்தில் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது, இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நம்முடைய மனதும் அறிவும் சொல்லும் பொழுது நாம் நினைக்க வேண்டியது ஒன்று, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இறைவனுடைய சுத்த கிருபை. கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக செய்கிறவர், உங்களையும் என்னையும் கைவிடாத தேவன். அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எங்கள் காலடி நழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் என்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் என்னை வழி நடத்தும். கண்ணின் மணி போல காக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடனே இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படும் பொழுது, ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. அந்த கிருபை உங்களையும் என்னையும் வழி நடத்தும், வெட்கப்படுத்தாது. டேக் கேர். காட் பிளஸ்.